ஹாய் guys, வெல்கம் பேக் டு டைம் செல்லி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்வே சர்ஃபர்ஸ் கேம் பிளேவா அப்படின்னு வந்துட்டு தப்பாக நினச்சிடாதீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பேய் கதை தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? அந்த பேய் கதையோட பார்ட் 1 நான் வந்து 3 பாட்டு, எத்தனை பாட்டுன்னா தெரில. பட் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஹாஃப் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நான் அப்படியே விட்டுடலான்னு விட்டுட்டேன். சரி, ஓகே. இது வந்து ஆக்சுவலாக பார்ட் 1 ஓகே நான் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து சாரி நான் கதை எழுதி வச்சுருந்தேன். பட் நான் ஸ்கிரிப்டெலாம் பார்க்கல, அப்படியே தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லிட்டுருக்கேன் இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த கதை தான் சொல்ல போகிறேன். இது ஒரு ஹாரர் ஸ்டோரி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மிஸ்ட்ரி கேஸாகவும் இருக்கும். லைக் இது வந்து நீங்கள் கேள்வியெலாம் பட்டிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும், கண்டுக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா சைல்டிஷாக தான் கதை சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 இயர் பொண்ணோட 11 இயருன்ற பாரு, என்னோடய வயசு சொல்லிக்கிட்டுருக்கேன். ஒரு 9 இயர்ஸ் ஓல்டுகளோட ஸ்டோரி. ஓகேவா? இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக படிப்பா. ஓகே, வேறு மாதிரி நல்லா படிப்பாளி. பட் வந்து ஆனால் என்ன பண்ணுவான்னா, இவளுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. திருடுவா. ஓகேவா? பட் யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை, திருடுவா. ஓகேவா? அதனால் வந்து இவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக திருடுறதுனா காசு திருடுறதெல்லாம் கிடையாது. மற்றவங்க பேக்கெட்லேருந்து பென் திருடுறது, அதுக்கப்புறம் மற்றவங்க பவுச்லேருந்து பென்சில், எரேசர், ஷார்ப்னர், அந்த மாதிரி நிறைய பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ரஃப் நோட், அந்த மாதிரி நிறையா ரொம்ப லைக் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டு இயரிங்ஸ்லாம் போட்டு வருவாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து தெரியாமல் கீழே விழுந்துருச்சுன்னா, அவங்களாம் தொலைஞ்சிருச்சுன்னு கேட்டாங்கன்னா அவங்களோடது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து நிறையா. ஸோ ஓகேவா? அந்த மாதிரி வந்து நிறைய திருட்டு பழக்கம் இருக்குது அவளுக்கு. பட் வந்து இதெல்லாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். அவங்க அம்மாவை பொறுத்தவரையும் இவன் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. சரி, அப்போ வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சும்மா எப்பயும் போல் திருடலாம் அப்படின்னு போகலாம். இவ பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. அந்த பொண்ணு பேர் பிரியா. ஓகேவா? பிரியா வந்து நல்ல பொண்ணு. நல்லா அவ்வளோலாம் படிக்க மாட்டா. பட் வந்து திருடுற பழக்கம், நல்ல பொண்ணு. ஓகேவா? ஸோ வந்து இவளுக்கு வந்து ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்டாக இருப்பாள். பட் வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பொண்ணு பேர் என்ன வச்சுக்கலாம்? திவ்யா வச்சுக்கலாமா? வேண்டாம், ட்ரிக்கின்னு வச்சிடலாமா? நான் சப்வே சர்ஃபர்ஸில் ஒரு கேரக்டர் பேர்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அனிதா வந்து பார்த்திங்கன்னா, அனிதாவுக்கு வந்து ட்ரூ ஃப்ரெண்டு. அனிதாவுக்கு ஒரு நாள் வந்து ஒரு இது வருது. சரி, இவகிட்ட இருந்தால் நம்ம திருடலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் திருடுறான். லைக் வந்து திருடுறப்போ இவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அனிதா வந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்றான் இவன் திருடுறத. ஓகேவா? அப்போ வந்து இவனுக்கு வந்து என்ன உள்ளே வந்து என்ன பண்ணுறான்னா, ஆனால் அனிதாவுக்கு வந்து சும்மா தான் எடுக்கிறா போல் ஃப்ரெண்டுன்னு விட்டுறா. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்லணுமான்னு, அதுக்கப்புறம் அந்த அனிதா வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லணுமா அனிதான்னு கேட்குறா. அனிதா கேட்கணுன்னு அனிதான்ற பேர் பிரியா கேட்டான்னு. பிரியா தான் நல்ல பொண்ணு, அனிதா வந்து திருடுற பொண்ணு. ஸோ வந்து அதான் சொன்னேன்னா, அனிதா வந்து நல்ல கெட்ட பொண்ணு. அதான் திருடுவான், ஆனால் நல்லா படிப்பு. பிரியா வந்து அவ்வளோவா படிக்க மாட்டான், ஆனால் திருட மாட்டான், நல்ல பொண்ணு, விழிச்சவாய் மாதிரி. சரியா? அது என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நிமிஷம். ஸோ மறந்துட்டேன், ஸ்கிரிப்டாக தான் சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து திருட போகும்போது அனிதா பிரியா இருந்துட்டு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்கும்போது அனிதா இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து உன் பாக்கெட்டில் ஏதாவது சாக்லேட் இருக்கான்னு கேட்கும்போது இல்லடி அப்படின்னா அனிதாக்கு பயம் வந்துடுது. என்ன நம்ம பாக்கெட்டை கேட்குறான், நம்ம எடுத்து தெரிஞ்சிருச்சான்னு வெயிட் பண்ணுறேன், நான் பாக்கெட் தரேன்னு அது உள்ள பென் இருக்குது. கேட்டோடனே வந்து அனிதாவுக்கு ஒரே பயமாயிருது. என்னடா என்னை கண்டுபிடிச்சிட்டா அப்படி. உடனே எப்படி இது உள்ள பெண் இருக்குது அப்படின்னு நான் கேட்டோன்னே அனிதா இருந்துட்டு சொல்கிறா, இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தெரியாமல் எடுத்து உள்ளே வச்சிருப்பேன்னு பொய் சொல்லி மறைச்சிட்டான். அனிதா பிரியா டவுட்டாக இருந்தனால பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு விட்டுட்டேன். ஆனால் இந்த மாதிரி 2-3 தடவை நடந்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் வந்து இவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். அனிதாவோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறா பிரியா. ஓகேவா? இது வந்து அனிதாவோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சோன்னே வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாகிடுது. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இவ திருடுறா நம்மளோட பொண்ணாக இருந்துட்டு. அவங்க ரொம்ப நல்லவங்க தான், அப்பா அம்மா சரியா. இப்படி திருடுறாலே ரொம்ப கவலையாக இருக்குது அவங்க அம்மாட்ட. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ வந்து இப்படிலாம் நீ திருடக்கூடாதுன்னு அவங்க அம்மா போய் எதிர்த்து பேசுகிறேன். இவளுக்கு அவங்க அம்மா பக்கம் வந்து
அவங்க அம்மா அப்பா கோவம் வந்து நீ இனி ஸ்கூலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டு உள்ள வந்து அடைச்சி வச்சிடுறாங்க ரூம் உள்ள. சரி ரூம் உள்ள அடைச்சி வச்சுருக்காங்க. அன்றைக்கி அடுத்து நைட்டு வந்து என்ன பண்ணுன்னா இந்த பிள்ளை தூங்கிட்டா. சரியா தூங்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து என்னமோ சவுண்டு கேட்குது. இவ வந்து அதை பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டுறான். ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு தடவையும் வந்து அந்த மாதிரி சவுண்டு அது எப்படி சவுண்டு கேட்குதுன்னா ஒரு மஞ்சாடி வந்து எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஒரு மண்சாடி வந்து கீழே விழுகிறப்போ வந்து அது மண் லைக் மண்சாடி கீழே விழுந்து உடையிற மாதிரி சவுண்டு வருது. ஓகேவா ஸோ அந்த மாதிரி சவுண்டு வந்தோடனே என்னடா யாரா உடைக்கிறா. ஆக்சுவலாக இவங்க வீட்டில் மண்சாடி வைக்க மாட்டாங்க. லைக் இவங்க வீட்டில் வந்து பிளாஸ்டிக் ஜாடி தான் வச்சுருப்பாங்க. சரியா மண்சாடி வைக்க மாட்டாங்க. மண்சாடினா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? செராமிக்கில் செய்வாங்க. செராமிக்கில் பாட் மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அதனால தான் ஸோ அதுதான் வந்து அது வந்து கீழே விழுந்து உடையிற மாதிரி இருந்தோடனே இந்த பிள்ளைக்கு பயம் எடுத்துக்குது. என்னடா இது அப்படின்னு சும்மா அந்த பிள்ளைக்கு வந்து அவ்வளோலாம் பேய் பயம்லாம் இல்லை. லைக் வந்து சும்மா என்னடா ஆச்சு அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி தான். அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணுறான் அந்த நைட்டு வந்து எந்திரிச்சு போய் கீழே போய் பார்க்கணுன்னு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சாடி மட்டும் உடஞ்சி கிடக்குது. அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மா யாருமே வெளில காணோம். இது எங்கே உடஞ்சி கிடக்குதுன்னா 2 பெட். இவங்க வீட்டு வந்து ரொம்ப பெரிய வீடு தான். லைக் யூஎஸில் இருக்க மாதிரி ரொம்ப பெரிய வீடு தான். வுட்டால் செஞ்சப்பட்ட வீடு. என்ன ஆகும்னா ஒரு சின்ன இன்ஜுரி ஆனாலும் வீட்டுக்கு வந்து பெரிய இன்ஜுரி ஆயிடும். ஒரு சின்ன இன்ஜுரி தண்ணி கொட்டினாலும் பெரிய இன்ஜுரி ஆயிடும் வீட்டுக்கு. அந்த மாதிரி வீடு தான். அந்த மண்சாடியில் தண்ணியும் மண் அதுக்கப்புறம் செடி போட்டு வச்சுருக்காங்க. தண்ணி கொட்டி கீழே ஃபுல்லாக ஓட்ட மாதிரி லைட்டாக பிரிஞ்சு இருக்குது. உட்டன் ஃப்ளோர் பிரிஞ்சு இருக்குது. சரி ஓகேன்னு போயிடுறா. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறான். இவங்க அம்மாவுக்கு வந்து கை ஃபுல்லாக வந்து எனக்கு கடிக்கப்பட்ட ஒரு இது இருக்குது. அது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ தான் தெரியுது அந்த ஒரு க்ரீச்சர் அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் அதை சொல்கிறேன். அதுக்கு வரையும் பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரையும் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.